வெல்கம் டு ஷீரோ பிளாக். இனி நம்ம எங்க வந்திருக்கோம்னா, பொதுவா நம்ம எப்போ பாத்தீங்கன்னா பிராட்வே பிட் மார்க்கெட் போவோம். பிராட்வே பிட் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா எல்லா விதமான பேட்ஸும் இருக்கும். ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா காக்டெயில் இருக்கும், சன்கனூர் இருக்கும், மாங்ஸ் இருக்கும், லாரி கிட்ஸ் இருக்கும், ஏன் எக்ஸாட்டிக் பேர்டான மெக்காவ் கூட இருக்கும். லாரி கிட், மெக்காவ் அண்ட் இன்னொன்று சொல்ல கிரே பேரட் எல்லாமே இருக்கும். அந்த இது பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபார் சண்டே மட்டும்தான் இருக்கும் அந்த பெட் மார்க்கெட். அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான் வந்திருக்கும். இது வந்து நான் பாத்தீங்கன்னா இது வந்து மார்க்கெட் இல்லை, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷாப்பு. எல்லா பேட்ஸும் இப்போ வந்து ஸ்டார்டிங் நான் சொல்லி நல்ல காக்டெயில இருந்து எக்ஸாட்டிக் பேர்ட் மக்கா வரைக்கும் எல்லா பேட்ஸும் ஒரே இடத்துல இருக்கு. அந்த மாதிரி ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஷாப் எக்ஸாக்டா எங்க இருக்கு பாத்தீங்கன்னா அசோக் பில்லர் தான் இருக்கு. அந்த லொகேஷன் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க அந்த லொகேஷன் போய் டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு ஷாப் தான் வந்திருக்கும். அந்த ஷாப்ல என்னென்ன இருக்குன்னு நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சொல்ல மறந்துட்டேன், இந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க உள்ள போலாம். என் பேர் பாத்தீங்கன்னா என் பேர் கார்த்திகா. ஓகே. சோ நம்ம ஷாப் எங்க இருக்கு லொகேட் ஆகுன்னு பாத்தீங்கன்னா அசோக் பில்லர் சிக்னல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடுல டிஆர்பி காம்ப்ளெக்ஸ்ல எஃபி கேக் ஷாப் மேல இருக்கு நம்ம ஷாப். ஸோ நம்மளோட ஷாப் நேம் வந்து சென்னை பெட்ஸ் கார்னர். ஸோ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா எல்லா எக்ஸாட்டிக் பேர்ட்ஸும் இருக்கு. ஸோ காக்டெயில், மாங்க், கார்னர் வெரைட்டி, மெக்காவ், கிரே பேரட், ஸோ எல்லாமே இருக்கு. ஸ்டார்டிங் 5,000 ல இருந்து 2 lakhs வரைக்கும் நம்ம கிட்ட பேர்ட் இருக்கு. நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் வாங்க. ஹலோ சிஸ்டர். ஹலோ. சொல்லுங்க, கையில என்ன வச்சிருக்கீங்க இப்போ? வந்து காக்டெயில் பேர்டு சார். இது வந்து இது பேர் வந்து காக்டெயில். ஸோ மேல வந்து உங்களுக்கு டெயில் இருக்கும். இது வந்து காக்டெயில். இது பாத்தீங்கன்னா ஒரு பிகினர்ஸ், இப்போ கஸ்டமர் வந்து பேர்டு எனக்கு வளர்க்க தெரியல, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா ஸோ இந்த பேர்டு வந்து காக்டெயில் ட்ரை பண்ணலாம் பிகினர்ஸ்க்கு. ஓகே. இது வந்து என்ன கலர், என்னென்ன கலர் நம்ம கிட்ட இருக்கு? நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா லுட்டினோ சார், ஃபுல் yellow லுட்டினோ இருக்கு, கிரே இருக்கு, அப்புறம் ஒயிட் இருக்கு, அப்புறம் வந்து ஆல்பினோ இருக்கு. நம்ம கிட்ட ஆல்பினோ கலர் இருக்கு. ஸோ எல்லாமே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. பட் நம்ம கிட்ட இது மட்டும் தான் அவைலபிள் இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஓகே. இது வந்து எத்தனை மந்த் குட்டில இருந்து இருக்கு நம்ம கிட்ட? எல்லாமே வந்து 5 to 6 months ஓல்டு தான் சார். ரொம்ப பேபியும் கிடையாது, ரொம்ப பெரிய பேர்டும் கிடையாது. எல்லாமே வந்து செல்ஃப் ஃபீடிங் பேர்டு, 5 to 6 months ஓல்டு தான். ஓகே. உங்களுக்கு ஃபுட்லாம் என்ன மாதிரி ஃபுட்லாம் கொடுக்கலாம் உங்களுக்கு? இவங்களுக்கு பாத்தீங்கன்னா தெனை, கம்பு, ஸோ அந்த மாதிரி ஃபுட் தான் சார். பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட் கொடுக்கணும். ஸோ ரொம்ப கூலிங்கா இருக்கு பாத்தீங்கன்னா கோதுமை உரைச்சு கொடுக்கணும். ஸோ ரொம்ப ஹீட்டா இருக்கு அப்படின்னா பச்சை பயிர் கொடுக்கலாம், அப்புறம் சுண்டல் வேக வச்சு கொடுக்கலாம். அதேதான். பட் வந்து காக்டெயில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து சம்மர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கேர்ஃபுல்லா பார்த்து. இவங்களுக்கு வந்து அந்த லிக்விட் மாதிரிலாம் பவுடர் எல்லாம் கலக்கி கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. அது வந்து வேற பேர்டுக்கு தான். பட் இந்த பேர்டுக்கு வந்து கிடையாது. இவங்களுக்கு வந்து சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி வைக்கிற சப்ளிமெண்ட் எல்லாம் இருக்கு. ஓகே. சப்ளிமெண்ட் எல்லாம் இருக்கு. சப்ளிமெண்ட் எதுக்கு உங்களுக்கு கொடுக்குறோம் நம்ம? அது என்னன்னா விட்டமினுக்கு தான் சார். கால்சியம், விட்டமினுக்கு. சோ ஒன்னொன்னுக்கு ஒரு சிறப்பு இருக்கு அவங்களுக்கு. ஓகே. பேர்ட்ஸ் வந்து growth ஆகிறதுக்கு, பேர்ட் ரொம்ப எந்த டிசீஸ் வராது, ஹெல்த்தியா இருக்கிறதுக்காக அந்த விட்டமின்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். சரி, ஓகேமா. இதை தவிர நம்ம கிட்ட வேற என்னென்ன பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு? வேற நிறைய இருக்கு சார். நம்ம கிட்ட கார்னர் வெரைட்டி இருக்கு, மாங்க், லாரி கிட். சோ நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஓகே. சொல்லுங்க, இது என்ன நெக்ஸ்ட் நம்ம கையில வச்சிருக்கீங்க? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து கிரீன் சிக் கார்னர் சொல்லுவாங்க சார். கிரீன் சிக் கார்னர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா கிரீனா இருக்கும். இது செஸ்ட் கிட்ட பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கும். சோ இது வந்து ஸ்மால் வெரைட்டில வந்து கிரீன் சிக் பேர்ட் சொல்லுவாங்க. ஓகே. ஸ்மால் வெரைட்டில கிரீன் சிக்ஸ். ஆமா, கிரீன் சிக்ஸ் பேர்ட் பாத்தீங்கன்னா சோ இது மாதிரி ஸ்டெப் அப் பண்ணீங்கன்னா சோ அழகா ஸ்டெப் அப் பண்ணும். பாத்தீங்கன்னா அந்த ஸ்டெப் ஆமா பண்றானே. மேல இது மாதிரி நீங்க டச் பண்ணலாம். சோ இது மாதிரிலாம் பண்ணீங்கன்னா பேர்டுக்கு வந்து ரொம்ப வந்து பிடிக்கும். இது மாதிரிலாம் பண்ணீங்கன்னா ஓகே. சோ வந்து நல்லா நம்ம கிட்ட வந்து நம்ம கைண்ட்ஃபுல்லா இருப்பாங்க. கைண்ட்ஃபுல்லா இருக்கும். பட் இது வந்து இது பண்ணீங்கன்னா இது மாதிரி படுத்துக்கும் பேர்டு. ஓ, நம்ம டாக் மாதிரியே பண்றானே. சேம் அதேதான். ஓகே ஓகே ஓகே. நல்ல கியூட்டா இருக்கு இது வேற. சோ இதெல்லாம் வேற பண்ணுவாங்க. சோ இவங்களுக்கு ஃபுட்லாம் என்ன மாதிரி கொடுக்கலாம்? இவங்களுக்கு சீட்ஸ் சம்பிளா சீட்ஸ் தான். பட் அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா சீட்ஸ் மட்டுமே பேர்ட்ஸ்க்கு வந்து கிடையாது. நம்ம அடிஷனல் ஃபுட் பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம், வெஜிடபிள்ஸ் கொடுக்கலாம், சோ ஸ்ப்ரவுட்ஸ் பாயில் பண்ணி கொடுக்கலாம். சோ அந்த மாதிரி தான் கொடுக்கணும். நம்ம தவிர்க்க கூடாத ஃபுட் பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடுற வந்து ஃபுட் வந்து கொடுக்க கூடாது. ஓகே. எல்லாரும் வந்து நம்ம சாப்பிடுற இந்த ரைஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா பேர்டுக்கு வந்து லைஃப் ஸ்பேன் கம்மி ஆயிடும். பட் பேர்ட் வந்து ரொம்ப ப்ராப்ளம் வந்துடும் சார், டிசீஸ் வந்துடும் அதுங்களுக்கு. ஸோ வந்து அதுங்களுக்கு உடம்புல வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடும். பட் நம்ம கொடுக்குறது பார்த்தீங்கன்னா சுகர், சால்ட், ஆயில் எல்லாமே சேர்க்கும். பட் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு மற்ற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கொடுத்தீங்கன்னா பேர்டுக்கு நல்லது. ஸோ பேர்ட் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். ஸோ நல்லா க்ரோ ஆகும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வாங்க தெரியாம பேர்ட்ஸை வாங்கிட்டு போயிட்டு அவங்களுக்கு சாப்பிட்ற ஃபுட்டை வந்து கொடுத்துடுறாங்க சார். பட் ஆனால் அது வந்து கிடையாது. அது ஓகே. அதனால வந்து நிறைய இம்பாக்ட் ஆகுது. பேர்ட் வந்து கம்மி ஆயிடும் சார். பட் அதுக்கான நீங்க ஃபுட் அவங்களுக்கு எல்லாமே வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா பேர்ட் ஹெல்த்தியா இருக்கும். பேர்ட் ஹெல்த்தியா இருக்கும். சோ இவங்களுக்கு வந்து ஃபுட் பாத்தீங்கன்னா நம்ம சீட்ஸ் அந்த மாதிரி தான். சீட்ஸ், ஸ்ப்ரவுட்ஸ், நட்ஸ் எல்லாமே கொடுக்கலாம். ஓகே சிஸ்டர். சொல்லுங்க சிஸ்டர், நெக்ஸ்ட் நம்ம என்ன வச்சிருக்கோம் கையில? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து பைனாப்பிள் கார்னர் சார். பைனாப்பிள் கார்னர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செஸ்ட் கிட்ட ஃபுல்லாவே ரெட் கலர்ல இருக்கும்.
ஆமா. இதுவும் ஸ்மால் கன்யூர் தான். ஸ்மால் கன்யூர்ல பைனாப்பிள் கன்யூர் சொல்லுவாங்க. சோ இதுவும் அதே சேம் ஃபுட் தான் சார். சம்பிளர் சீட்ஸ். சோ அதே தான் ஃபுட் எல்லாம் பாத்தீங்கன்னா கன்யூர் குடுக்கறதா சேம் தான். சோ ஸ்மால் கண்ணூர் அந்த ஸ்மால் கேட்டகரி பேட்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம சீட்ஸ் அந்த கடலை அந்த மாதிரி தான் நம்ம கொடுப்போம். ஆமா, பேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஃபுட் கொடுத்தா சார் பேர்ட் நல்லா க்ரோ ஆகும். சோ ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும். சோ அந்த மாதிரி ஃபுட் கொடுக்கும். பட் அதுக்கு விட்டமினுக்காக நம்ம சப்ளிமெண்ட் கொடுக்கலாம். ஓகே, சப்ளிமெண்டரி நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு கொடுக்கலாம்? மார்னிங் நம்ம வாட்டர் வைக்கிறோம் சார். அந்த தண்ணி வைக்கும் போது ஒரு டிராப் விட்டா போதும். ஓகே, அதே மாதிரி மார்னிங் ஒன் டைம், அதுக்கு ஈவினிங் குடிப்பீங்களா இல்ல மார்னிங் மட்டும்? ஈவினிங் வேண்டாம், மார்னிங் ஒன் டைம் குடிச்சா மட்டும் போதும். ஓகே, இதுக்கப்புறம் இது டெலிவரி நம்ம எப்படி பண்ணிட்டு இருக்கோம்? இதுக்கு டெலிவரினா அதான் பேர்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெலிவரி பண்ணுவோம் சார். நம்ம உங்களுக்கு என்னென்ன பேர்ட்ஸ் வேணும் சொன்னா டெலிவரி பண்ணுவோம். ஓகே, இது வந்து எத்தனை மந்த்துக்கு குட்டில இருந்து? இது வந்து 5 to 6 months ஓல்டு தான் சார். 5 to 6 months தான் ஓல்டு. நம்ம எந்த மந்த்ல இருந்து நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா 4 monthல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் சார். சேல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா சிக்ஸே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க ஏன் 4 to 5 monthsல இருந்து கொடுக்குறீங்க? சரி, என்னன்னா பேர்ட் வந்து சிக்கு நம்ம சேல் பண்றது இல்ல. என்னன்னா நம்ம சிக்குல இருந்து எடுத்து நம்ம ஃபீட் பண்ணி டேம் பண்ணி கொடுக்குறோம். சில பேருக்கு வந்து ஃபுட் வந்து ப்ராப்பரா ஃபீட் பண்ண தெரியாது. பட் அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு சார். அதை நம்ம வந்து கலக்கிறது பொறுத்து இருக்கு, மிக்ஸ் பண்றதுல. சோ நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம் வரதுனால சோ நாங்களே ஃபீட் பண்ணி டேம் பண்ணி அவங்களுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் மேல் ஆர் ஃபீமேலா சொல்லி டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து நம்ம சேல்ஸ் போறோம். 4 months அப்புறம் தான் நம்ம சேல்ஸ்க்கே போறோம். ஓகே, இது எல்லாத்துக்கும் நம்ம டிஎன்ஏ போட்டுருக்கு. ஆமா சார், அந்த கால்ல ரிங் போட்டுருக்கு பாத்தீங்களா, ஒரு நம்பர் இருக்கும் அந்த கால்ல ரிங். ஓகே, அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்ஏ போட்டு நம்ம இந்த மாதிரி கார்டு மாதிரி போட்டு கொடுத்துருவோம் சார் எல்லாருக்கும். ஓ, எல்லா பேர்ட்ஸ்க்கும் நம்ம டிஎன்ஏ ஃபைலே வச்சிருக்கீங்க இதுக்கு? ஒரு பேர்ட் நம்ம கிட்ட எல்லா பேர்ட்ஸ்க்கும் வாங்கினா எல்லாருக்குமே டிஎன்ஏ கார்டு இருக்கும். சோ இது மாதிரி நீங்க பேர்ட் வாங்குனீங்கன்னா அவங்களோட டிஎன்ஏ கார்டு நாங்க ஹேண்டில் பண்றோம். ஓகே ஓகே, ஏன்னா நிறைய ஷாப்ல வந்து காட்ட மாட்டாங்க அந்த டிஎன்ஏ புக். நீங்க வந்து காட்டுறீங்க. எல்லாருக்குமே ஸ்பெசிஃபிக்கா நாங்க பேர்ட் வாங்குற எல்லாருக்குமே டிஎன்ஏ கார்டு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம கையில என்ன இருக்கு? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா சன்ஸ்டிக் கார்னிஷ் சார். ஒரு மாதிரி உங்களுக்கு லெமன் yellow இருக்கும். செஸ்ட் கிட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் கலர்ல இருக்கும். இது பாத்தீங்கன்னா ப்ளூ சிக் கார்னிஷ் சார். உங்களுக்கு வந்து கார்னிஷ் நம்ம கிட்ட வந்து 4-5 வெரைட்டிஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா கிரீன் சிக் கார்னிஷ், பைனாப்பிள் கார்னிஷ், சன் சிக் கார்னிஷ், ப்ளூ சிக் கார்னிஷ். சோ இதுவும் அதே சேம் மெத்தட் தான் சார். சம்பிளர் சீட்ஸ், ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாமே கொடுக்கலாம். பட் உங்களுக்கு பேர்ட் வேணும்னா நம்ம டெலிவரியும் பண்ணலாம். ஓகே, சென்னைக்குள்ள எங்கனாலும் டெலிவரி பண்ணலாம். எங்க இருந்தாலும் டெலிவரி பண்ணலாம். நம்ம கிட்ட வந்து நிறைய பேர்ட் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. ஓகே, எதுமே இல்லன்னு சொல்ல மாட்டீங்க. எது கேட்டாலும் நம்ம கிட்ட ஸ்டாக் இல்லன்னு எதுவுமே கிடையாது. பட் எதுனாலும் நம்ம கிட்ட இருக்கு. வேணும்னாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். ஓகே சிஸ்டர், நெக்ஸ்ட் நம்ம வேற என்ன பேட்ச் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா மாங்க் இருக்கு. மாங்க், லாரிகிட், கிரே பேரட். சரி, ஓகே, நெக்ஸ்ட் அதை நம்ம பார்க்கலாம். கையில வச்சிருக்கீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம இவ்வளவு நேரம் வந்து ஸ்மால் கார்னியூர், காக்டெயில் தான் பார்த்தோம். இதுல வந்து கார்னியூர்லயே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா பிக் கார்னியூர், நாண்டே கார்னியூர் சொல்லுவாங்க. சோ ஃபுல்லாவே வந்து கிரீனிஷா இருக்கும். அந்த ஹெட் கிட்ட மட்டும் Black கலர்ல இருக்கும். ஆமா, எக்ல மட்டும் Black-ஆ இருக்கு. சோ இந்த பேர்டுக்கு மட்டும் இப்படி தான் இருப்பாங்களா? ஆமா, இந்த பேர்ட் வந்து ஃபுல் கிரீனாவே இருக்கும் சார். பாத்தீங்கன்னா ஹெட்ல மட்டும் Black கலர் இருக்கும். நாண்டே கார்னியூர் சொல்லுவாங்க. ஓகே, பேரே டிஃபரண்டா இருக்கு உங்களுக்கு. ஓகே, இவங்களும் அதே மாதிரி ஸ்டெப் அப்லாம் இருப்பாங்க. ஆமா, ஸ்டெப் அப்லாம் நல்லா பண்ணுவாங்க. ஸ்டெப் அப் சொன்னீங்கன்னா சோ அழகா ஸ்டெப் அப் பண்ணுவாங்க. ஓகே ஓகே, கியூட்டா பண்ணிட்டு இருக்காங்க இவங்களும். சோ இவங்களுக்கு ஃபுட்டும் அந்த மாதிரி தானா? இவங்களுக்கு சேம் தான், அதே ஃபுட் தான். சோ அதே வந்து ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாமே அதே தான், சேம் தான். ஓகே ஓகே, இவங்க எத்தனை மந்த் குட்டி இருப்பாங்க? இவங்க பாத்தீங்கன்னா 8 months பேர்டு சார். ஓகே, 8 months. இவங்களோட லைஃப் ஸ்பேன் எவ்வளவு நாள்? இவங்க லைஃப் பண்ணா உங்களுக்கு 20-25 இயர்ஸ் வரும் சார். 25 இயர்ஸ் வரைக்கும் வரும். பேர்ட பொறுத்தவரைக்கும் எப்படின்னா நம்ம டேம்டா வாங்குறோம் சார். வாங்கி கேஜ்க்குள்ள போறோம் அவசியம் கிடையாது. அதை எடுத்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணா அது ஒரு குழந்தை மாதிரி தான். நம்ம எந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றோம் பேர்ட் நம்ம கிட்ட அட்டாச்மெண்ட் ஆகும். நம்ம டேம்டன் வாங்கி போய் சில பேர் வந்து கேஜுக்குள்ள அடைச்சு வச்சிருவாங்க. நம்மளோட கான்செப்டே பாத்தீங்கன்னா கேஜுக்குள்ள அடிக்கிற பேர்டே கிடையாது. எடுத்து ஃப்ரீயா ஸ்டாண்ட்லயோ ஃப்ரீயா எடுத்து விட்டீங்கன்னா தான் பேர்டுக்கு நம்மள வந்து நல்லா நம்ம கிட்ட அட்டாச்மெண்ட் ஆகும், நல்லா ஃப்ரெண்ட்லியா ஆகும். ஓகே ஓகே சிஸ்டர், இதுக்கு அப்புறம் நம்ம வேற என்ன வச்சிருக்கோம் இத தவிர? வேற நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சன் கார்னியூர் பார்க்கலாம் சார். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிக் கார்னியூர்லயே சன் கார்னியூர் சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரீனிஷா இருக்கும் சார். இப்போ 5 months எல்லாமே 5 to 6 months தான். சோ ஏஜ் ஆக ஆக உங்களுக்கு பாத்தீங்கன்னா கிரீன் மறைஞ்சு ஒரு yellow கலர்ல மாறும். சோ அத சன் கார்னியூர் கிரீன் மறைஞ்சு yellow மாறுமா? yellow வரும். அடல்ட் ஏஜ் ஆக ஆக பாத்தீங்கன்னா கலர் உங்களுக்கு இந்த கிரீன் மறைஞ்சு ஒரு yellow கலர்ல வரும், ஒரு சன் கலர்ல. சோ அதுதான் சன் கார்னியூர். இப்ப நீங்க வீட்ல வந்து லேர்ன்லியா இருக்கீங்க, நீங்க ஒரு இதுவா இருக்கீங்க, ஒரு அமைதியா இருக்கு அப்படின்னா இந்த பேர்டு வாங்குனீங்கன்னா சும்மா நாய்ஸ் உள்ள பேர்டு. சோ ரொம்ப பார்க்கவும் கலர்ஃபுல்லா இருக்கும் பேர்டு. நல்லா இதோட நல்ல yellowish வரும். ஆமா, yellowish வரும். உங்களுக்கு 6 monthsனால 6 to 7 monthsனால கிரீனிஷா இருக்கு. ஓகே, இப்போ வந்து 6 months தான் சார். 1 year அப்புறம் கலர் டோட்டலாவே உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடும். இந்த பேர்டுக்கு மட்டும் தான் நேச்சுரலாவே வந்து கலர் சேஞ்ச் ஆகும். ஓ, இவங்க இந்த பேர்ட்ஸ்ல இவங்களுக்கு மட்டும் தான் நேச்சுரலாவே உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். பட் இவங்களுக்கு அதே சேம் ஃபுட் தான். சேம் ஃபுட். இவங்க லைஃப் ஸ்பேன் எவ்வளவு இருக்கு? இவங்க லைஃப் பண்ணா உங்களுக்கு 25 years வருவாங்க. சோ இவங்க அதே 25 ஏஜ், அதே தான் 25 ஏஜ். பேர்டு வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா
கேஜ்குள்ள விடும் போது அவங்களோட கேஜ் அவங்களோட திங்ஸ் எல்லாமே நம்ம வாஷ் பண்ணி கிளீனா வச்சாதான் பேர்டுக்கும் நல்லது நம்மளுக்கும் நல்லது. ஓகே ஓகே. இப்ப அதுலயே அவங்க பூ பண்ணுவாங்க, அதை எடுத்து அவங்க பைட் சாப்பிடுவாங்க. பட் அந்த மாதிரி வராம கேஜ் டெய்லி பேசிஸ்ல எந்த அளவுக்கு நம்ம கிளீனா வச்சிருக்கோமோ பேர்ட் நல்லா ஹெல்த்தியா இருப்பாங்க. ஓகே. இவங்களுக்கு வந்து நம்ம எப்படி இவங்களை நம்ம க்ளீன் பண்ணலாம்? க்ளீன் பண்ணனா டெய்லி பேசிஸ்ல வந்து ரொம்ப ஹீட்டா இருக்குன்னா தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடலாம் சார். ஓ நம்ம ரொம்ப ஹீட்டா இருக்கு அப்படின்னா. அதே மாதிரி பேர்டுக்கு பொறுத்த வரைக்கும் ஏசி தான் போடணும் அப்படின்னா நம்ம டெம்பரேச்சருக்கே வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நம்ம கம்பல்சரி ஏசி தான் போடணும், ஃபேன் தான் போடணும்லாம் கிடையாது சார். ஓகே ஓகே. நம்மளோட டெம்பரேச்சருக்கும் நீங்க அவங்க இருக்கிற பிளேஸை நீங்க வார்மா வைக்கணும். ஓகே. வார்மா வச்சீங்கன்னா அவங்களுக்கு நல்லது. பட்னா ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுன்னா கண்ணு அவங்களுக்கு டிசீஸ்னு பாத்தீங்கன்னா கண்ணு தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெட்டிஷா இருக்கும். அந்த மாதிரி டிசீஸ் வரும், அந்த மாதிரி வரும். அது இந்த மாதிரி டிசீஸ் வந்தா நம்ம கஸ்டமர் இப்போ வாங்கிட்டு போறாங்க, உங்க கஸ்டமர் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தா அதை நீங்க கால் பண்ணி பேசினாங்கன்னா நீங்க அதெல்லாம் சொல்லுவீங்களா? சொல்லுவோம் சார், கைட் பண்ணுவோம். இப்போ நம்ம பேர்ட்ஸ் வந்துட்டு வாங்கிட்டு போறாங்கன்னா அவங்களை நாங்க விட்டுற மாட்டோம் சார். அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன உங்களுக்கு தெரியல அப்படின்னா சோ நம்ம கான்டாக்ட் பண்ணாங்கன்னா எல்லா டீடைல்ஸும் சொல்லுவோம் அவங்களுக்கு தெரியலன்னா. ஓகே. நம்ம வாங்கும் போதே கம்ப்ளீட் கைடன்ஸோட கொடுப்போம் நம்ம. ஓகே சிஸ்டர். இதுக்கப்புறம் நம்ம வேற என்ன வச்சிருக்கோம்? இதுக்கப்புறம் வேற பாத்தீங்கன்னா மாங்க் சார். நெக்ஸ்ட் மாங்க். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன வச்சிருக்கோம்? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது இவங்க பேர் பாத்தீங்கன்னா மாங்க் பேரட் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கியூக்கர் பேரட் சொல்லுவாங்க சார். என்ன பேரட் சொல்லுவாங்க? கியூக்கர் பேரட்னு சொல்லுவாங்க. டிஃபரெண்டா இருக்கு. ஆமா, இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேம் பேரட் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா நம்ம நாட்டு கிளி கிடையாது, பேரட் கிடையாது. என்னன்னா நம்ம நாட்டு கிளி வந்து வளர்க்க கூடாது, வளர்க்கூடாது பேங்க். பட் இது பாத்தீங்கன்னா பேரட் தான், ஆனா வந்து ஸ்பெயின் ஓரியன்ட். உங்களோட ஆர்ஜின் வந்து ஸ்பெயின். உங்களுக்கு பாக்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேரட் மாதிரி தான் இருப்பாங்க. ஆமா, பார்த்தாலே ஆமா, பச்சைக்கிளி மாதிரி தான் இருக்கு. ஒரு கஸ்டமர் வந்து ஸ்மால் வெரைட்டில உங்களுக்கு பேசுற மாதிரி பேர்ட் வேணும், பெரிய பேர்ட் வேணாம் அப்படின்னா இவங்க வந்து நல்லா பேசுவாங்க சார். டாக்கட்டிவ் பேர்ட் இவங்க. ஓகே, இவங்க பேசுவாங்க. நல்லா பேசுவாங்க. ஆக்சுவலா நீங்க ட்ரெயின் பண்ணா சில பேர் வந்து எனக்கு அவ்வளவு பெருசு பேர்ட் வேண்டாம், சின்ன வெரைட்டில உங்களுக்கு பேசுற மாதிரி எனக்கு பேர்ட் வேணும் அப்படின்னா இது பாத்தீங்கன்னா இந்த மாங்க். சோ நல்லா டாக்கட்டிவ் பேர்ட். ஓகே. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா கிரீன், ப்ளூ, yellow இருக்கு அவேலபிள். ஓகே. ப்ளூ இருக்கு, கிரீன் இருக்கு, yellow கலர் இருக்கு. yellow கலர் இருக்கா? இவங்க லைஃப் ஸ்பான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 35 இயர்ஸ் கிட்ட வராங்க சார். 30-35 இயர்ஸ் வருவாங்க. 30 to 35 இவங்க லைஃப் ஸ்பான் அதிகமாகும். லைஃப் ஸ்பான். பட் என்னன்னா இப்போ கிட்ஸ் கிட்ட எல்லாம் நீங்க தாராளமா நம்ம டேம்டு பேர்ட் வந்து நம்ம கிட்ட பேர்ட் எல்லாமே வந்து தாராளமா கிட்ஸ் கிட்ட எல்லாம் கொடுக்கலாம். சோ பைட் பண்ணாது, ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஆமா, ரொம்ப ஃப்ரெண்ட்லி. எல்லா பேருமே நம்ம கிட்ட பேர்ட்ஸ் எல்லாமே வந்து கிட்ஸ் முதல் கொண்டு எல்லாருமே எடுக்கலாம். சோ பைட் பண்ணாது, நம்ம அந்த அளவுக்கு டேம் பண்ணி கொடுக்கணும் சார் பேர்ட். ஓகே ஓகே. இவங்க ஒரு மாதிரி தலைய ஆட்டி பண்ணிட்டு இருக்காங்களா? அது அவங்களுக்கு பேபில இருக்கும்போது அந்த ஃபுட் பண்ற அந்த ஹாபிட் அப்படியே இருக்கும் சார் அவங்களுக்கு. ஓகே ஓகே. அந்த ஃபீடிங் ஹாபிட் அப்படியே இருக்கும். அது கொஞ்ச நாள். ஆனா எல்லாமே வந்து செல்ஃப் ஃபீடிங் பேர்ட் தான், எல்லாமே சாப்பிடுறாங்க. ஓகே. இவங்களுக்கு எல்லாம் நம்ம டிஎன்ஏ இருக்கா? இவங்களுக்கு எல்லாருக்குமே டிஎன்ஏ இருக்கு சார். ஓகே. நம்ம கிட்ட இருக்க எல்லா பேர்ட்ஸ்க்கும் டிஎன்ஏ இருக்கு. மேலும் இருக்கு, ஃபீமேலும் இருக்கு. பேர் வேணாலும் எடுத்துக்கலாம், சிங்கிள்னாலும் கொடுப்போம் நம்ம. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன வச்சிருக்கோம்? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம லாரி கிட் பார்க்கலாம். லாரி கிட்லயே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ரெட் லாரி இருக்கு, ரெட் காலர் இருக்கு, ரெயின்போ இருக்கு, சூசன் இருக்கு. சோ உங்களுக்கு வேற என்ன லாரி வேணாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம என் கையில இருக்கு பாத்தீங்கன்னா ரெட் லாரி. சோ ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த ரெட் சில்லி கலர்ல இருக்கும். ஃபுல்லாவே ஆமா. பின்னாடி அந்த ப்ளூ வந்து மறைஞ்சிருமா இல்ல அது இருக்குமா? இருக்கும் சார், அந்த ப்ளூ வந்து இருக்கும், ஸ்டாண்டர்டாவே இருக்கும். ஆனா ஃபுல் பாடி எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கும். ஃபுல்லா பாடி ரெட்டா தான் இருக்கும். நீங்க வீட்ல தனியா இருக்கீங்க, ஒரு பிளேஃபுல்லான பேர்ட் வேணும் பாத்தீங்கன்னா சோ இந்த ரெயின்போ லாரி கிட் வந்து ரொம்ப பிளேஃபுல், ரொம்ப ஹைப்பர். சோ நல்லா விளையாடுவான் ஆக்சுவலா பேர்ட். ஆமா, நீங்க தனியா இருக்கீங்க, வீட்ல உங்களுக்கு ஒரு போர் அடிக்குது, ஒரு ஃப்ரெண்ட்லியான பேர்ட் வேணும், ரொம்ப ஹைப்பரா வேணும் அப்படின்னா சோ இந்த ரெயின்போ லாரி கிட் நம்ம சஜஷன் பண்ணுவோம். சோ இது பாத்தீங்கன்னா இவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கலர்லாம் பாத்தீங்கன்னா ஹெட் கிட்ட ப்ளூ கலர்ல. சோ நிறைய டிஃபரெண்டான கலர் இருக்கும் சார். ஒரு பேர்ட் வந்து உங்களுக்கு பார்க்க ஒரு டிஃபரெண்டா பேர்ட் வேணும் அப்படின்னா சோ இது இவங்களோட பாத்தீங்கன்னா நாங்க மத்த பேர்டுக்குலாம் சீட்ஸ், ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த பேர்டுக்கு பாத்தீங்கன்னா சோ லிக்விட் சாலிட் ஐட்டம் தான் சார். ஓகே. இவங்களுக்கு மட்டும் தான் சாலிட். ஏன்னா இவங்களுக்கு டைஜஷன் கொஞ்சம் ப்ராசஸ் வந்து கம்மினால சோ இவங்களுக்கு வந்து லிக்விட் மட்டும் தான். ஓகே. இவங்களுக்கு லிக்விட். தென் அது இல்லாம ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் இவங்களுக்கு. பப்பாயா, வாட்டர்மெலன், கோவா, கார்ன். சோ அந்த மாதிரி ஐட்டம் தான். பட் ஆனா சீட்ஸ் கிடையாது இவங்களுக்கு. சீட்ஸ் கிடையாது. லிக்விட்ஸ்னா என்ன மாதிரி லிக்விட்ஸ் நமக்கு? அவங்களுக்கு லாரி ஸ்பெசிஃபிக்கா லாரி ஃபுட்னு இருக்கு சார். A18 பெட் லைஃப். சோ அந்த மாதிரி இருக்கு, அதுதான் கொடுக்கணும். அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் கொடுக்கணும். இவங்களுக்கு ஃபீடிங் டைம் என்ன மாதிரி டைப் இருக்கு? ஃபீடிங் டைம்னா மார்னிங் ஈவினிங் வந்து அந்த நம்ம அந்த பவுடர் வந்து 2 டைம்ஸ் வெச்சணும். அடிஷனலா வந்து ஃப்ரூட்ஸ் வைக்கலாம் சார் அவங்களுக்கு. ஓகே. ஆஃப்டர்நூன். ஆமா, ஆஃப்டர்நூன்ல ஏதோ பப்பாயா இல்ல வாட்டர்மெலன் ஏதோ ஃப்ரூட்ஸ் வைக்கணும். பட் வந்து பேர்ட் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கும், ரொம்ப டாக்கட்டிவ். சோ வாய்ஸ் எல்லாம் வந்து இமிட்டேட் பண்ணும். ஓகே. இவங்களும் பேசுவாங்க.
இவங்களும் பேசுவாங்க. ஓகே, இவங்களும் பேசுற பேர் தானா? ஓகே, இவங்களோட நேச்சர் ஆரிஜின் ஆஃப் கண்ட்ரி என்னது இவங்களுது? இவங்களுக்கு ஆஸ்திரேலியா. சரி, ஆஸ்திரேலியாவா இவங்களுது? ஓகே ஓகே, இந்த மாதிரி பேர்ட்ஸ் வேணாலும் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா வந்து என்னன்னா நம்ம டயர்டானாலும் பேர்டு வந்து டயர்ட் ஆகுது. சோ அந்த அளவுக்கு ரொம்ப ஹைப்பர். சோ நீங்க டயர்டானாலும் பேர்ட் டயர்ட் ஆகாது. சோ நீங்க ஒரு எனர்ஜியா உங்க இருக்கணும் அப்படின்னா இந்த பேர்டை நான் சஜஷன் பண்ணுவேன். இவங்க பைட்லாம் பண்ணுவாங்களா? சோ எந்த பேர்டுமே வந்து பைட் பண்ணாது. சோ நீங்க கிட்ஸ்ல இருந்து பெரியவங்கல இருந்து எல்லாருமே எடுக்கலாம். சோ இந்த பேர்டு வந்து டான்ஸ்லாம் ஆடும். நீங்க டான்ஸ் ஆடும். ரொம்ப ஒரு டிஃபரெண்டா போன இந்த பேர்ட்லாம். ஓகே ஓகே, இப்ப ஆடுறானுங்களே. ஆமா. ஓகே ஓகே, இவங்களுக்கு நம்ம டிஎன்ஏ எல்லாம் போட்டுருக்கு. இவங்களுக்கு டிஎன்ஏ போட்டுருக்கு. அந்த கால்ல ரிங் போட்டுருக்கலாம் சார். எல்லா பேர்டுக்குமே டிஎன்ஏ போட்டு தான் கொடுப்போம். மேலும் இருக்கு, ஃபீமேலும் இருக்கு. உங்களுக்கு வேற என்ன லாரி கிட் வேணும் அப்படின்னா நம்ம அரேஞ்ச் பண்ண கொடுப்போம். ஓகே சார், நான் ஃபேமஸான பேர்ட் கையில வச்சிருக்கீங்க. இது பாத்தீங்கன்னா வந்து ஆப்பிரிக்கன் கிரே பேரட். ஓகே, ஆப்பிரிக்கன் கிரே பேரட்னா உங்களுக்கு ஃபுல் கிரேவாவா இருக்கும். டைல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர்ல இருக்கும். இந்த பேர்டு பாத்தீங்கன்னா ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பேர்டு. ஒரு 5 வயசுலோட பாப்பாவோட பிரெயின் நாலேஜ் இருக்கும். ஓ, 5 வயசு பாப்பாவோட நாலேஜ் இருக்குமா? நல்லா டாக்கட்டிவ் பேர்டு. 500ல இருந்து 1500 வேர்ட்ஸ் கிட்ட பேசுவாங்க. ஆக்சுவலா இமிடேட் பண்ணுவாங்க. என் வயசுல பேசுவாங்க, உங்க வயசுல பேசுவாங்க. சோ வாய்ஸ் வந்து இமிடேட் பண்ணுவாங்க, கலாய்ப்பாங்க நம்ம வயசுல பேசி. சோ அதனால ரொம்ப டாக்கட்டிவ் பேர்டு சார் இது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்ப வீட்ல நீங்க வந்து சிங்கிளா இருக்கீங்க, ஊர் விட்டு வந்து சிங்கிளா இருக்கீங்க அப்படின்னா சோ உங்களுக்கு பேசுற மாதிரி நல்ல ஒரு பெரிய வெரைட்டில பேசுற மாதிரி வேணும்னா ஆப்பிரிக்கன் கிரே பேரட். சோ நல்லா டாக்கட்டிவ், நல்லா பேசும், நல்லா விசில் பண்ணும். நீங்க என்னென்ன ஆமா யார் வாய்ஸ்ல இமிடேட் பண்ணும். சின்னதா இந்த காலிங் பெல், இந்த காக்கா சவுண்ட், குருவி சவுண்ட் அது எல்லாமே இமிடேட் பண்ணும். இந்த சூப்பர் 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 சிஸ்டர். இவங்களுடைய ஆரிஜின் என்ன சிஸ்டர்? இது வந்து ஆப்பிரிக்கன். அதான் ஆப்பிரிக்கன் கிரே பேரட். உங்களுக்கு அந்த பேர்லயே வந்துரும் அவங்களோட. ஓகே, ஆப்பிரிக்கன் அந்த பேர்லயே வந்துருது. ஓகே, இவங்களை வந்து நம்ம எப்படி மேல் ஃபீமேல் எப்படி ஐடென்டிஃபை பண்றது? ஐடென்டிஃபை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லைட் கிரேவா இருக்கு, இது பாத்தீங்கன்னா ஃபீமேல் சொல்லுவாங்க. அவன் பாத்தீங்கன்னா டார்க் கிரேவா இருக்கானா அவன் வந்து மேல். ஓகே, இவங்களை இப்படி வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம டிஎன்ஏ போடணும்னா டிஎன்ஏ போட்டா தான் தெரியும். டிஎன்ஏ போட்டா அக்யூரேட்டா கண்டுபிடிக்கலாம் மேலா ஃபீமேலான்னு சொல்லி. ஓகே ஓகே, இவங்க எத்தனை மந்த் சிஸ்டர்? இவங்க பாத்தீங்கன்னா இவன் 8 months, சோ இவன் 6 months. ஓகே, இவங்க வந்து ஃபீமேல். ஆமா, இவன் ஃபீமேல் 6 months. அவன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 to 9 months இருக்கும். 8 to 9 months. இவங்களுடைய ஃபீடிங், அதாவது இவங்களோட ஃபீடிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சன்ஃப்ளவர் சீட்ஸ்லயே பெருசு இருக்கும் சார், அதுதான். பட் இந்த பேர்டு பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ரொம்ப ப்ராப்பரா ரொம்ப இதுவா பாத்துக்கணும். ஏன் சொல்லுது பெரிய வெரைட்டி. அவங்க தேவையான நட்ஸ் கொடுக்கணும், பாதாம், முந்திரி, அந்த மாதிரி தான். அதெல்லாம் நம்ம காஸ்ட்லியான உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபெதர்ஸ் வந்து உங்களுக்கு கொட்ட ஆரம்பிச்சிரும். நம்ம அந்த மாதிரி அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கால்சியம் போன் ஒன்று இருக்கு சார், கடவா மீட் சொல்லுவாங்க. சோ அதோட கால்சியம் அதெல்லாம் கொடுக்கணும் பேர்டுக்கு. அதெல்லாம் பட் அடிஷனலா வந்து ப்ரௌட் ஸ்பெல் பண்ணி கொடுக்கலாம், நட்ஸ் கொடுக்கலாம். சோ பெரிய வெரைட்டினால பேர்ட் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். இவங்களுக்கு ஸ்பேஸ்ல எப்படி? ஸ்பேஸ்னா வந்து என்னன்னா இவங்களுக்கு கேஜுக்குள்ள அவசியம் விடுறது கிடையாது. பர்சன் மாதிரி தான். என்ன பண்ணது பேர்டு அவ்வளவுதான். ஃப்ரீயா இருக்க டைம்ல எடுத்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்க நைட் பேசிஸ்ல நாங்க வெளியே நம்ம போறோம்னா அப்ப மட்டும் கேஜுக்குள்ள. பட் இந்த மாதிரி ஃப்ரீயா வச்சீங்கன்னா அதே மாதிரி பேர்டு வந்து இப்ப 2 days நீங்க ஊருக்கு எங்கன்னா போறீங்க, நம்ம கிட்ட போர்டிங் இருக்கு. ஓகே, போர்டிங் இருக்கா நம்ம கிட்ட? நீங்க உங்களுக்கு பேர்டை வந்து பாத்தீங்கன்னா வீட்ல விட்டு போக முடியாது சார். அது குழந்தை மாதிரி. இப்ப நம்ம ஒரு குழந்தை வீட்ல விட்டு போக முடியாதுல்ல, அதே மாதிரி தான் சேம். அதே மாதிரி நீங்க என்னன்னா நம்ம கிட்ட போர்டிங் இருக்கு. நீங்க ஊருக்கு எங்கன்னா போறீங்க இல்ல 4 days 5 days 1 weekனா நம்ம என்ன வந்து பாத்துப்போம். நம்ம கிட்ட போர்டிங்கோட போர்டிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. போர்டிங் வந்து எல்லா பேர்ட்ஸுமே பண்றீங்களா? ஆமா, எல்லா பேர்ட்ஸுமே பண்றோம். எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ்ல எல்லாமே பண்றோம். ஓகே ஓகே, எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் நம்ம எல்லாமே பண்றோம். எத்தனை நாள்ல வேணாலும் நம்ம எவ்வளவு நாள் வேணாலும் பாத்து. ஓகே ஓகே சிஸ்டர், இப்போ எனக்கு ஒரு டவுட். இப்போ வந்து இவங்க வந்து இவங்களுடைய அந்த ப்ரீடிங் டைம் டேம்டு பொறுத்தவரைக்கும் வந்து ப்ரீடிங் கான்செப்டே கிடையாது சார். பண்ணுவாங்க பட் அதுக்குன்னு ஒரு 5 years ஆமே தான். இது டேம்டு பேர்டுனா பர்சன் கிட்ட பழகுறது. ஆக்சுவலா அந்த ப்ரீடிங்லாம் விட்டீங்கன்னா சோ நம்ம கிட்ட வந்து அவ்வளவு அந்த அட்டாச்மெண்ட் ஆகாது. சோ ப்ரீடிங் அது வந்து லேட் ஆகும், ப்ரீட் பண்றதுக்கு லேட் ஆகும். ஓகே, மேக்ஸிமம் எத்தனை இயர் கழிச்சு அவங்க ப்ரீடிங் டைம்ல ஒரு 4 years, ஒரு 4 years 5 years அந்த ஏஜ்ல தான் ப்ரீடிங் பண்ணுவாங்க. ஓகே, இவங்க மேக்ஸிமம் எத்தனை குட்டி போடுவாங்க? மேக்ஸிமம்னா ஒரு 2 அவ்வளவுதான் போடுவாங்க. ஓகே, அதுக்கு மேல இவங்கள போட மாட்டாங்க. ஓகே, நம்ம காக்கா கிளி மாதிரி அதெல்லாம் கிடையாது. மேக்ஸிமம் 2 3 அவ்வளவுதான். ஓகே, சொல்லுங்க சிஸ்டர், இவங்க என்ன பேர்ட் சிஸ்டர்? இவங்க இது பாத்தீங்கன்னா நம்ம கையில இருக்குது பாத்தீங்கன்னா மெக்காவ் பேர்டு. சோ பஞ்சவர்ண கிளி சொல்லுவாங்க. ஓகே ஓகே, பஞ்சவர்ண கிளியில உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்கு. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ப்ளூ அண்ட் கோல்ட் இருக்கு. சோ பாத்தீங்கன்னா உங்க பின்னாடி அவங்க செஸ்ட் கிட்ட பாத்தீங்கன்னா ஃபுல் yellow கலர்ல இருக்கும், பின்னாடி பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல இருக்கும். சோ இது பாத்தீங்கன்னா பெரிய வெரைட்டி பேர்டு. சோ இது வந்து டேம்டு தான் நம்ம கிட்ட. சோ இது நம்ம கிட்ட டேம்டு
டேம்ல தான் சோ பைட் பண்ணாது. சோ இந்த மாதிரி நம்ம குழந்தைக்கு கையில எடுக்கலாம். சோ ஒண்ணும் பண்ணாது. சோ பைட் பண்ணாது. நம்ம என்னன்னா குட்டில இருந்து ஊட்டி வளர்த்து நம்ம டேம் பண்ணி குடுக்குறோம் நம்ம. சோ ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஆமா ரொம்ப ஃப்ரெண்ட்லி. சோ இது மாதிரி பண்ணா ரொம்ப பிடிக்கும். சோ இவங்க லைஃப் ஸ்பான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 70-80 இயர்ஸ் வருவாங்க. ஒரு ஹியூமனோட லைஃப் ஸ்பான் வருவாங்க இவங்க. சோ வந்து இதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துங்க. சோ இது வந்து பெரிய வெரைட்டி பேர்டு. அதுக்கு ஏதோ டிசீஸ் வராம எந்த ப்ராப்ளம் வராம சோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா பாக்கணும் இந்த மாதிரி பேர்ட்லாம். அவங்களுக்கு தேவையான சப்ளிமெண்ட் ரொம்ப கொடுக்கணும். டெய்லி கொடுக்கணும். பாத்தீங்கன்னா நட்ஸ் ரொம்ப கொடுக்கணும். சோ டெய்லி நம்ம கொஞ்சம் கேர் எடுத்து பார்க்கணும் சார். இந்த பேர்ட் எல்லாம் பார்த்து ரொம்ப கேர் எடுத்து பார்க்கணும். ரொம்ப ஃப்ரெண்ட்லியும் பேர்டு. ஓகே இவங்களுக்கு ஸ்பேஸ்ல எவ்வளவு? இவங்களுக்கு ஸ்பேஸ்னா ஒரு லாங் ஸ்பேஸ் வேணும் சார். நம்மளுக்கு என்னன்னா மத்த பேர்டுக்கு தேவைப்படாது. பட் இவங்க பாத்தீங்கன்னா சோ நல்லா விளையாடுறதுக்கு சோ நல்லா ஸ்பேஸ் வேணும். பெரிய பெரிய பேர்ட்னால அவங்களுக்கு ஃப்ளை பண்றதுக்கோ சோ அமேசான்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த காட்டுல நல்லா ஃப்ரீயா பறக்கும். சோ அதே மாதிரி தான் இது நம்ம ஃப்ரீயா ஒரு ஸ்பேஸ் வச்சீங்கன்னா சார் அதுக்கு பறக்கிறதுக்கு விளையாடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே இவங்க வந்து நான் பாத்திருக்கேன் வீடியோல ஒரு அந்த என்ன சொல்லுவாங்க அக்ரூட் கொடுத்தா அப்படியே ஒரே இதுல உடைச்சிருவாங்களே. வைல்டு பேர்ட்லாம் பாத்தீங்கன்னா சோ நம்ம கைய பிச்சு எடுக்கிற அளவுக்கு எல்லாம் இருப்பாங்க. பட் வந்து நம்ம டேம் பண்ணி கொடுத்துருவோம். சோ பைட் பண்ணாது. சோ ரொம்ப ஃப்ரெண்ட்லி. குழந்தை மாதிரிலாம் படுக்க வச்சாலும் குழந்தை மாதிரிலாம் அழகா படுத்துக்கும். சோ ஒரு குழந்தை இது நம்ம எடுக்கும் போது ஒரு குழந்தை ஒரு ஃபீல் தான் ஒரு கையில எடுக்கும் போது எல்லாமே. பேசுவாங்களா சிஸ்டர் இவங்க? நல்லா பேசுவாங்க. ப்ளேஃபுல் பண்ணுவாங்க. டாக்கட்டிவ் பேர்ட் தான் சார் இவங்களும். ஓகே இவங்களுக்கு டிஎன்ஏ எல்லாம் இருக்கா சார்? டிஎன்ஏ போட்டு தான் கால்ல ரிங் போட்டுருக்கோம்ல. சோ டிஎன்ஏ போட்டு தான் இருக்கு. சோ இவங்க வந்து ஃபீமேல் பேர்ட். ஓ இவங்க ஃபீமேல் பேர்ட். எப்படி ஃபீமேல் கண்டுபிடிச்சீங்க? டிஎன்ஏ போட தான் சார் ஃபீமேல் தெரியும். ஓகே இவங்கல டிஎன்ஏ தான் போட்டா தான் கண்டுபிடிச்சீங்க. இப்போ நீங்க ஃபீமேல் வாங்கிட்டு போறீங்க உங்களுக்கு மேல் வேணும் அப்படினா நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். ஓகே நமக்கு இதே பேர்ட்ல வந்து இதே மாதிரி பேர்ட் வேணும் அப்படினா அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். மெக்காவில உங்களுக்கு நிறைய வெரைட்டி இருக்கு. வேணும் அப்படினா நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். இப்போதைக்கு இந்த ப்ளூ அண்ட் கோல்ட் மெக்காவ் மட்டும் நம்ம கிட்ட அவேலபிள் இருக்கு. ஓகே மெக்கால என்னென்ன கலர் இருக்கு? மெக்காவில உங்களுக்கு ரெயின்போ கலர்ல இருக்கு, ஃபுல் ரெட் இருக்கு, ஃபுல் ப்ளூ இருக்கு. சோ 5 வெரைட்டியான கலர் இருக்கு. நம்ம கிட்ட இப்பன்னு பாத்தீங்கன்னா ப்ளூ அண்ட் கோல்ட் மெக்காவ் தான் அவேலபிள் இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படினா சோ நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். ஓகே பாத்தீங்கன்னா நம்ம பேர்ட் வந்து எப்படி நம்ம டேம் பண்றோம் அப்படினா நம்ம இந்த மாதிரி சிக்கில இருந்து எடுத்து நம்ம ஃபீட் பண்ணி சோ டேம் பண்ணி 3 மந்த்ஸா ஃபீட் பண்ணிட்டு அவங்க கிடைக்காத அளவுக்கு நம்ம டேம் பண்ணி கொடுக்குறோம். ஃபுல் செல்ஃப் ஃபீடிங்ல தான் நம்ம பேர்ட் சேல் பண்றோம். இது பாத்தீங்கன்னா வந்து சன்கார்ன் சிக். நம்ம சன்கார்ன் பாத்தீங்கன்னா அதோட சிக். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் கார்னிவர். இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்மால் கார்னிவர். இந்த மாதிரி நாங்க சிக்கா எடுத்து நம்ம ஃபீட் பண்ணி 3 மந்த்ஸ் ஃபீட் பண்ணி அவங்களுக்குன்னு எல்லாமே ப்ராப்பரா ஃபுட் எல்லாம் கொடுத்துட்டு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் செல்ஃப் ஃபீடிங் ப்ராப்பர் செல்ஃப் ஃபீடிங் எடுத்துட்டு அவங்களுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துற பேர் தான் நம்ம சேல்ஸ். ஓகே ஏன் இந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம்? ஏன்னா நிறைய பேர்டுக்கு வந்து ஃபீட் பண்ண தெரியாம சோ அது நிறைய ப்ராசஸ் இருக்கு. அந்த ஃபீட் பண்ண தெரியாம பேர்டு வந்து அடிபடுது. சோ அதனால நம்ம வந்து ஸ்டிக் வந்து சேல் பண்றது இல்ல. நம்மளே வந்து எடுத்து டேம் பண்ணி நம்ம கஸ்டமர் கிட்ட வந்து கொடுக்குறோம். ப்ராப்பரான டேமிங்ல ப்ராப்பரான செல்ஃப் ஃபீடிங் எடுத்து போய் தான் நம்ம சேல்ஸ்க்கே போறோம். ஓகே நம்மளோட ஷாப்போட கான்செப்ட் வந்து அப்படிதான். ஷாப்போட கான்செப்ட் இதுதான். சிக்ஸ் எதுமே சேல் பண்றது. ஓகே சிஸ்டர். இப்போ நம்ம இவ்வளவு நேரம் பேர்ட்ஸ் என்னென்ன பேர்ட்ஸ் இருக்குன்னு எல்லாமே பார்த்தோம் சார். அது பேர்ட்ஸ் இல்லாம பேர்டுக்கு வந்து நம்ம கிட்ட கேஜஸ் ஸ்டாண்ட் எல்லாமே இருக்கு. சோ பாத்தீங்கன்னா இது வந்து பேர்ட் ஸ்டாண்ட். இப்போ வந்து நீங்க வீட்ல வந்து ஃப்ரீயா இருக்க டைம்ல இந்த மாதிரி பேர்ட்ஸ் எடுத்து ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 பவுல் ஸ்டிக் இருக்கும். சோ அவங்க வந்து போட் பண்ணாங்கன்னா நீங்க இதுல நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். சோ இது வந்து பேர்டுக்கான ஸ்டாண்ட். இது ஸ்மால் வெரைட்டி இந்த மாங்க் அது மாதிரி விட்டுக்கலாம். சோ இதுலயே வந்து பெருசு இருக்கு. பெருசுனா மெக்கா பேர்டு இந்த கிரே பேரட் சோ அது மாதிரி விடலாம். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா கேஜ் வந்து 2500 இருந்து ஸ்டார்ட் ஆகும். இது பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே Black. இது வந்து நீங்க ஸ்மால் கனீர் விடலாம், சிங்கிள் பேர்டு பேர் விடலாம். சோ Black இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் இருக்கு நம்ம கிட்ட. ஓகே நம்ம கிட்ட எல்லா கலர்லயும் இருக்கு. எல்லா கலர்லயும் இருக்கு. சில பேர் வந்து எனக்கு இந்த ஸ்டாண்ட் மாதிரி வேணும் கேஜ் அப்படினு பாத்தீங்கன்னா இது இந்த மாதிரி மாடல்லயே இருக்கு. இப்போ ஹால்லயோ பால்கனிலயோ நீங்க மூவ் பண்ணிக்கலாம். சோ மேல இத நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். ரொட்டே மூவபிள் இது. ஆமா மூவபிள் ஸ்டாண்ட். ஓகே 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 நமக்கு எங்க வேணாலும் எடுத்துட்டு போய்க்கலாம். நம்ம ஹால்லயோ சரி பால்கனிலயோ மூவ் பண்ணிக்கலாம். சோ செப்பரேட்டாவும் வரும். உங்களுக்கு வேண்டாம் அப்படினா உங்களுக்கு கேஜ் மட்டும் வேணும் ஸ்டாண்ட் தனியாவும் கேஜாவும் எடுக்கலாமா சார்? மேல தூக்கிக்கலாம். ஓ சூப்பர். சில பேருக்கு வந்து மூவபிள் வேண்டாம் எனக்கு வீட்ல ஸ்பேஸ் இல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் கேஜ் மட்டும் இருக்கு ஸ்டாண்ட் இல்லாம. ஓ இதுவும் கேஜ் மட்டும் இருக்கு. சூப்பர் சிஸ்டர். இத தவிர நம்ம கிட்ட வேற என்னென்ன பேட்ஸ்க்கு என்னென்ன வேற என்னென்ன இருக்கு நம்ம கிட்ட? வேற நம்ம கிட்ட உங்களோட ஃபுட் டாய்ஸ். ஓகே ஃபுட்ஸ்லாம் இருக்கா? இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன நீங்க பேர்ட் கொண்டு போறீங்க டிராவல் பண்றதுக்குன்னா பாத்தீங்கன்னா இது டிராவல் கேஜ். இப்போ நம்ம வந்து பெரிய கேஜ் வந்து நம்ம டிராவல் பண்ணும்போது கொண்டு போக முடியாது. இது பாத்தீங்கன்னா ஒரு ஓபன் பண்ணிட்டு நீங்க பேர்ட் உள்ள விட்டுட்டு நீங்க கையில சும்மா ஆன் பண்ணிக்கலாம். இந்த டிராவல் கேஜ் ஜஸ்ட் ஒரு டிராவல் கேஜ் தான் இது. நீங்க கார்ல எங்கனா உங்க வெளிய கூட்டி போறீங்க சரி ஏன்னா ப்ரூமிங் பண்ண கூட்டி போறீங்கன்னா பெரிய கேஜ் தூக்கிட்டு போக முடியாது. சரி பாத்தீங்கன்னா ஸ்மால் டிராவல் கேஜ் நீ வெளிய எங்கனா கொண்டு போலாம். சோ உங்களுக்கு ஹேண்ட் பண்ண ஈஸியாவும் இருக்கும். இது ஓகே ஈஸியா இருக்கும். வெயிட்லாம் லைட் வெயிட் தானே? லைட் வெயிட் தான் சார். பேர்ட் வந்து கடிக்காது. சோ வந்து இதுவா தான் இருக்கும். அதுல உங்களுக்கு சின்ன வெரைட்டி இருக்கு. சின்ன வெரைட்டில பாத்தீங்கன்னா இந்த கிரே பேரட் சோ அதெல்லாம் கொண்டு போறீங்கன்னா இது ஒரு டிராவல் கேஜ் கிரே பேரட். சோ ஹெவியா இருக்கும். மேல ஸ்டாண்ட் இருக்கும். ஓபன் வந்து உள்ள இருக்கு. ஃபுட் பவுல். நல்ல
கிரே பேரட்டுக்கு பறந்த குவாலிட்டியா இருக்கும். இது வந்து கிரே பேரட்டுக்கு ஒரு டிராவல் கேஜ். ஓகே ஓகே சிஸ்டர். இதுக்கப்புறம் என்ன சிஸ்டர் இருக்கு பேர்ட்ஸ் நம்ம கிட்ட? அதுவும் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம குட்டில இருந்து ஃபீட் பண்ற பவுடர் ஃபார்முலா இருக்கு சார் நம்ம கிட்ட. ஓகே பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட் லைஃப் ஃபார்முலா இருக்கு. இது பாத்தீங்கன்னா லாரி ஃபுட் சொன்னல, ஓகே அதோட ஃபுட் தான் இது. சோ நம்ம வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி ஓகே. அவங்க பேட் நேம் போட்டுருக்கு. லாரி ஃபுட். அதுல நம்ம கிட்ட ஃபுட் பவுல் இருக்கு. ஓகே. பாத்தீங்கன்னா பேர்ட் எங்கனா நீங்க வெளிய ட்ரைன் பண்றீங்கன்னா நம்ம கிட்ட ஹார்னஸ் இருக்கு. பாடியில போற மாதிரி வெளிய எங்கனா டெரஸ்லயோ நீங்கனா அவங்கள ட்ரைன் பண்ணோம் அப்படினா சோ நம்ம கிட்ட ஹார்னஸ் இருக்கு. எல்லா பேர்ட்ஸ்க்குமே அவேலபிள் இருக்கு. அது எதுக்கு யூஸ் ஆகும்? ட்ரைன் பண்றதுக்காக. ட்ரைன் பண்ண சார். இப்போ நீங்க வெளிய எங்கனா நீங்க பால்கனிலோ இல்ல மொட்டை மாடிக்கு எங்கனா மேல கூட்டி போறீங்கன்னா பேர்ட் வந்து பறந்து போய்டும். ஓகே. அதுக்காக ஒரு டாகுக்கு நம்ம பெல்ட் போறறல சேம் அதே மாதிரி தான் இது வந்து பேர்ட்ஸ். ஓகே ஓகே பேர்ட்ஸ். ஆமா அது ஹார்னஸ் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அது இல்லாம ஃபுட் இப்பதான் காக்டெயிலுக்கு லவ் பேர்ட்ஸ் தேவை. ஓ எல்லா பேர்ட்ஸ்க்கும் செப்பரேட்டாவே வச்சிருக்கீங்க. இது வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸ் வந்து. ஓகே நீங்க சொல்லுங்க இந்த ஸ்மால் கன் இருக்கலாம். பாத்தீங்கன்னா இது வந்து மிக்ஸ்டு. இந்த சன்கார்ன் இருக்கு. சோ அந்த மாதிரி கொடுக்கலாம். அதே மாதிரி பேர்ட்ஸ்க்கு வந்து இப்ப பாத்ரேபிள் இருக்கு சார். பாத்ரேபிள். ஓகே அவங்களுக்கு தனியாவே இருக்கு. நீங்க கேஜ்ல ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா தண்ணி ஃபில் பண்ணிட்டீங்கன்னா சோ அவங்க குளிப்பாங்க. ஓகே அது ஆட்டோமேட்டிக்கா குளிப்பாங்க. நெக்ஸ்ட் அது இல்லாம நம்ம கிட்ட ப்ரீடிங் பாக்ஸும் இருக்கு சார். பாத்தீங்கன்னா ஒரு பேர்டுக்கு இது லவ் பேர்ட்ஸ்க்கு வரும். இது வந்து ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட். இது பாத்தீங்கன்னா காக்டெயிலுக்கு. சோ எல்லாமே நம்ம கிட்ட ப்ரீடிங் பாக்ஸ் இருக்கு. ப்ரீடிங் பாக்ஸ் இருக்கு. ஓகே இது பின்னாடி இருக்குல என்ன சிஸ்டர் இது? அதுவும் பாத்தீங்கன்னா இப்ப பேர்ட்ஸ்க்கு வந்து நம்ம கேஜுக்குள்ள விடும்போது இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம் போட்டீங்கன்னா சார் நல்லா விளையாடுவாங்க ஆக்சுவலா. ஓகே ஓகே பிளேஃபுல் கான்செப்ட். இங்க லேடர் இருக்கு, பால் இருக்கு. சோ நிறைய அக்சஸரீஸ் இருக்கு. ஓகே நம்ம கிட்ட அக்சஸரீஸ் இருக்கு. ஃபுட் பவுல், சோ அது ஃப்ரூட்ஸ் போடுறது. நெக்ஸ்ட் அது இல்லாம நம்ம கிட்ட டாக் பெல்ட், மாஸ்க் சோ அது மாதிரி இருக்கு. ஓகே சிஸ்டர். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து நம்ம ஒரு பேர்டா நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்னன்னா இப்போ நம்ம கிட்ட பேர்ட்ஸ் வாங்குனீங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஃபுட், அக்சஸரீஸ் எல்லாமே வந்து நம்ம எல்லாமே ப்ராப்பரா கைடோட கொடுத்துருவோம். பிளஸ் அது இல்லாம நம்ம கிட்ட வந்து நிறைய பேர்ட்ஸ் இருக்கு. நம்ம ஒன்னும் பார்த்தோம்ல காக்டெயில், கான்யூர். ஸோ நம்ம அதே மாதிரி ஃபுட்டு பார்த்தோம், அவங்களோட கேஜ் பார்த்தோம். ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட பெட்ஸ் நம்மளோட லைசன்ஸ் இது கவர்மெண்ட் ரூல்ஸ் படி நம்ம வந்து இந்த பெட்ஸ் வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து ஒரு லைசன்ஸ். ஸோ நீங்க வந்து நம்ம ஷாப் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா அசோக் பில்லர்ல சிக்னல்ல டிஆர்பி காம்ப்ளெக்ஸ்ல எஃப்பி கேக் ஷாப் மேல நம்ம கிட்ட இருக்கு. ஸோ உங்களுக்கு என்னென்ன பேர்டு வேணும் அப்படின்னா நீங்க வந்து நம்ம ஷாப் விசிட் பண்ணுங்க. நீங்க என்ன பேர்டு எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு கேஜ் எல்லாம் சேர்த்து செட்டப்பா உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ்ல உங்க கான்டாக்ட் நம்பர். ஸோ நம்ம கான்டாக்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 8122272233. இந்த நம்பருக்கு ஸோ நீங்க வர முடியல உங்களுக்கு டெலிவரி பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா ஸோ பேர்ட்ஸ் உங்களுக்கு டெலிவரி பண்ணும். உங்களுக்கு என்னென்ன பேர்ட்ஸ் இருக்கு வாட்ஸ்அப் பண்ணுவோம். பட் நீங்க நியர்பை இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஷாப்புக்கு விசிட் பண்ணுங்க. நம்ம கிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, டிஸ்கவுண்ட் பண்ணி தருவோம் நம்ம. பிளஸ் அது இல்லாம நம்ம கிட்ட போர்டிங்கும் இருக்கு. நீங்க ஊருக்கு போறீங்க, பேர்டு வந்து நீங்க 1 வீக் ஊருக்கு போறீங்க, நம்ம கிட்ட போர்டிங் இருக்கு. சோ நம்ம ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா நம்ம பாத்துப்போம். ஓகே சிஸ்டர் தேங்க் யூ. ஃபைனலா நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம வீடியோல பார்த்திருப்போம் ஸ்டார்டிங் வந்து காக்டெயில் இருந்து மக்கா வரைக்கும் காட்டியிருக்காங்க. எல்லா பேர்ட்ஸும் 1 by 1 சொல்லிருப்பாங்க. இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா பேர்ட்ஸ் வந்து வேற லெவல்ல இருக்குங்க. குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்கு. இந்த வீடியோல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் சூப்பர் குவாலிட்டியில இருக்கு பேர்ட்ஸ் எல்லாமே. ஏன்னா அவங்க வந்து நீட்டா கிளீனா பக்காவா வச்சிருக்காங்க. இவங்க பேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா வந்து சிக்ஸ் எதுவுமே இவங்க கொடுக்கறது இல்லை. ஏன்னா இவங்க வந்து இவங்களே சிக்ஸ் எல்லாம் எடுத்து அதை டேம் பண்ணி 3 to 4 months கழிச்சுதான் வந்து இவங்க வந்து அதை சேலே பண்றாங்க. எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ப்ராப்பரான டிஎன்ஏ வேற போட்டிருக்காங்க. இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்டால வந்து சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்காங்க இந்த ஷாப். ஓகேங்களா, அதையும் அவங்க வீடியோல ஷோ பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான பேர்ட்ஸ் நீங்க இந்த மாதிரி பேர்ட்ஸை வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா ஓகேங்களா இந்த ஷாப் நல்லா விசிட் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் வந்து விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து வாங்குங்க. ஏன்னா வந்து இதுல வந்து எல்லா விதமான நீங்க ஒரு பேர்ட்ஸ் வாங்குனீங்க அதுக்கான கேஜ்ல இருந்து அதுக்கப்புறம் அதுக்கு ஃபுட்ஸ், அக்சஸரீஸ் எல்லாமே இங்க இருக்கு. ஓகேங்களா, மறக்காம வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா பை பை.